பெண்கள் குறித்து சர்ச்சைக்குரிய கருத்துக்களை கூறிய அமைச்சர் பொன்முடி பதவி விலக வலியுறுத்தி தூத்துக்குடி தெற்கு மாவட்ட அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம். மாவட்ட செயலாளர் SP சண்முகநாதன், மாநில அமைப்பு செயலாளர் N சின்னத்துரை உள்ளிட்ட அதிமுகவினர் பங்கேற்பு. தமிழ்நாடு வனத்துறை அமைச்சர் பொன்முடி சமீபத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சைவம் வைணவம் குறித்தும் பெண்கள் குறித்தும் பேசிய கருத்துக்கள் சர்ச்சையானது. அமைச்சர் பொன்முடியின் பேச்சுக்கு அதிமுக, பாஜக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் கண்டனம் தெரிவித்து வருகின்றன. இதற்கிடையில் திமுகவின் துணை பொதுச் செயலாளர் பதவியில் இருந்து அவர் விடுவிக்கப்பட்டார். பின்னர் தன்னுடைய கருத்துக்கு அவர் மன்னிப்பு கேட்டார். இந்த நிலையில் பெண்களை இழிவுபடுத்தி பேசியதாக அமைச்சர் பொன்முடியை கண்டித்து பெண்களை இழிவுபடுத்திய தமிழக வனத்துறை அமைச்சர் பொன்முடியை அமைச்சரவையில் இருந்து நீக்க வலியுறுத்தியும் திமுக அரசை கண்டித்தும் தூத்துக்குடி அண்ணா நகரில் தூத்துக்குடி அதிமுக தெற்கு மாவட்டம் சார்பில் மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான SP சண்முகநாதன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் ஏராளமான அதிமுக மகளிர் அணியினர் கலந்து கொண்டு அமைச்சர் பொன்முடியை கண்டித்தும் அமைச்சரவையில் இருந்து நீக்க வலியுறுத்தியும் கண்டன கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் கழக அமைப்பு செயலாளர் N சின்னத்துரை, மாநில அமைப்பு சாரா ஓட்டுநர் அணி இணைச் செயலாளர் பெருமாள்சாமி, மாநில முன்னாள் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி தலைவர் இரா சுதாகர், மாவட்ட இளைஞர் பாசறை பொருளாளர் புல்லட் பரிபூரண ராஜா, மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு இணைச் செயலாளர் வழக்கறிஞர் சரவணன், அண்ணா தொழிற்சங்க ஆட்டோ ஓட்டுநர் நலச்சங்க செயலாளர் நிலாச்சந்திரன், மாநில பேச்சாளர் கருணாநிதி, மாவட்ட பிரதிநிதி KKP விஜயன், மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் விஜயகுமார், மாவட்ட எம்ஜிஆர் மன்ற செயலாளர் M பெருமாள், மாவட்ட இலக்கிய அணி செயலாளர் நடராஜன், மாவட்ட மகளிர் அணி செயலாளர் நாசரேத் ஜூலியட், பகுதி கழக செயலாளர்கள் முருகன், சேவியர், கணேஷ், தெற்கு பகுதி அம்மா பேரவை செயலாளர் சுடலைமணி, MC, நெல்லை மண்டல தகவல் தொழில்நுட்ப பிரிவு இணைச் செயலாளர் மந்திரமூர்த்தி, சிறுபான்மை பிரிவு மாவட்ட செயலாளர் AK மைதீன், மாவட்ட இணைச் செயலாளர் முகமது இம்ரான் அரபி, மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு தலைவர் SR சுகந்தன் ஆதித்தன், ஆண்ட்ரூமணி, இணைச் செயலாளர்கள் முனியசுவாமி, மாவட்ட மாணவர் அணி நிர்வாகிகள் அலெக்ஸ், முகமது காலிப் உஷேன், முத்து அர்ஜுன், ரியாஸ், மாவட்ட எம்ஜிஆர் மன்ற நிர்வாகிகள் நௌசாத், ஜோதிடர் ராமகிருஷ்ணன், மாவட்ட எம்ஜிஆர் இளைஞர் அணி துணை செயலாளர் வலசை டைகர் சிவா, வெயிலுமுத்து, அண்ணா தொழிற்சங்க ஆனந்தராஜ், ஜவஹர், KTC லட்சுமணன், மாவட்ட அம்மா பேரவை துணை செயலாளர் SK மாரியப்பன், மாவட்ட சிறுபான்மை பிரிவு இணைச் செயலாளர் ராஜதுரை, துணை மாவட்ட IT விங் இணைச் செயலாளர் ஜபராஜ், தலைமை கழக பேச்சாளர் முருகானந்தம், மாவட்ட இலக்கிய அணி இணைச் செயலாளர் தூத்துக்குடி பொற்கிளி ஜான்சன் தேவராஜ் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர். வருகை தந்திருக்கின்ற அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு தமிழகத்தில் கண்டித்து தூத்துக்குடியில் நடைபெறுகிற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் காரணமாக பொன்முடி உடனடியாக அவரையும் பதவி விலக வேண்டும். இல்லை என்றால் முதல்வராக இருக்கின்ற ஸ்டாலின் அவரை பதவியிலிருந்து, அமைச்சர் பதவியிலிருந்து நீக்க வேண்டும். மொத்த கருத்தாகும். எங்களுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் இதை வலியுறுத்தி இன்னைக்கு தீவிரமாக தமிழ்நாடு முழுவதும் அனைத்து இந்திய அண்ணா திமுக தொண்டர்கள், மகளிர் அணியைச் சேர்ந்தவர்கள் எல்லாம் இன்னைக்கு கண்டன ஆர்ப்பாட்டத்தை தமிழகம் முழுவதும் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.